பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தேவன் ஆயுசு நாட்களை குறைப்பேன் என்றார்? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில இருக்கிறார். அப்பொழுது அமோசின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்திலே போய், நீர் உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், நீர் பிழைக்க மாட்டாய், நீர் மரித்து போக போகிறாய் என்று தேவன் சொல்லென்று சொல்ல சொன்னார் என்று சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு அவர் மிகவும் அழுகிறார், மனம் குமரி அழுகிறார். அப்பொழுது தேவனிடத்தில் அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உன் முன்பாக உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன், மன தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன், உன் பார்வையிலே செவ்வையானதை நான் செய்கிறேனே, என் ஆயுசு நாட்கள் முடியும் முன்னே எதற்கு என் ஆயுசை குறைக்கிறாய் என்று அவர் கதறி அழுகிறார். அவர் கர்த்தரல் தேவனுடைய சந்நிதியிலே போய் கேட்கப்பட்டது. அப்பொழுது ஏசையா ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்னமே தேவன் ஏசையாவிடத்திலே சொல்லுகிறார், நீர் போய் சொல், எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்கள் அவர் ஆயுசு நாட்களில் நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அவர் எசேக்கியா ராஜாவிடத்திலே வந்து சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்கள் 15 வருடங்கள் கூட்டப்பட்டது என்று. இங்கே அவருடைய வாழ்வில 15 வருடம் பின்னாக போகிறது. அவர் கடிகாரம் அவர் வாழ்க்கையில பின்னாக செல்கிறது. எதற்காக தேவன் இப்பேற்பட்ட மரணத்தை அவர் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? அவர் ஜபத்தில் வல்லவராயிருக்கிறார் எசேக்கியா ராஜா. அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது தேவனிடத்திலே மனம் உடைந்து மனத்தை அவரிடத்திலே திறந்து அவர் பிரார்த்தனை செய்யக்கூடியவராயிருக்கிறார். இங்கே ஜபத்தினாலே மரணத்தை கூட நம்மால் ஜெயிக்க முடியும் என்பதை வலுவுறுத்துவதற்காக தேவன் இங்கே அனுமதிக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும், அவர்கள் ராஜாவாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், அவர்கள் நீதிமானாக இருந்தாலும், உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட, உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் இது தேவனுடைய தீர்மானம். உலகத்தில் பிறந்தவன் எவனும் மரிக்கப்பட வேண்டும். அப்போ தேவன் எதற்காக ஆயுசு நாட்கள் முடிவதற்கு முன்னமே இப்படி ஆயுசை குறைப்பேன் என்று சொல்கிறார்? எதற்காக என்றால், இங்க மரணத்தை பயமுறுத்துவதற்காக அல்ல, அந்த மரணத்தையே ஜபத்தினால் உங்களால் ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும், மேற்கொள்ள முடியும் என்பதை வலுவுறுத்துவதற்காக இதை தேவன் இங்கு அனுமதிக்கிறார். மரணம் என்பது முடிவல்ல, அது துவக்கமாயிருக்கிறது. ஒருவேளை பூமிக்கு வேணுமானாலும் மரணம் என்பது முடிவு என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2ஆம் மரணமாகிய பாதாளத்தில் அழியாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தான் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு அங்க வாழ்வு உண்டு. பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்திலே இந்த ஆயுசை பற்றி மிகவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மரணம் என்பது நம் வாழ்விலே யாருக்குமே தெரியாது. ஆயுசு நாட்கள் முடிந்து போக போகிறது என்பது ஒருவருமே அறிய முடியாத ஒரு ரகசியம். அதனால் நம் மனதை நாம் தயார் செய்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே தேவன் இதை அனுமதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் பார்வையிலே எத்தனை உண்மையும் நீதியும் நல்லவர்களும் சன்மார்க்கர்களுமாய் இருந்தாலும் கூட நமக்கே தெரியாமல் சில நேரங்களிலே பிரைடு உள்ள நுழையும். நமக்கே தெரியாம தேவனை துக்கப்படுத்தும் பாவ காரியங்கள் நமக்குள்ள எங்கேயாகிலும் ஒளிந்து கொண்டு இருக்கும். அதை சரி செய்வதற்காக தான் தேவன்
இப்பேற்பட்ட மரணமான வியாதிகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு மரணத்தை அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கட்டும் என்பது தேவன் எதற்காக என்றால் நாம் ஜெபித்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்முடைய ஜபம் விசுவாசம் உள்ளதா என்பதை தேவன் நம்மிடத்திலிருந்து பரீட்சையின் மூலம் எதிர்பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். நாம் எப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்கள், தேவன் மேல் உண்மையான ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களா, மேலோட்டமா இருக்கிறோமா என்பதை தேவன் நம்மை பரீட்சிக்க கூடியவராயிருக்கிறார். இப்படி இந்த மாதிரி ஒரு மரணத்தரமான வியாதியா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தாலே ஒழிய தேவ நாமம் மகிமைப்பட முடியாது. அதற்காக தான் தேவன் இப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு பாதையிலே நம்மளை சில நேரங்களிலே எசேக்கியாவை ராஜாவை நடத்தினது போன்று நடத்தக்கூடியவராயிருப்பார். அப்பொழுது ஜபம் செய்து நம் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் தேவ வல்லமையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ வல்லமை என்பது அவருடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கக்கூடியது. அவர் கிருபையினால் நாம் அதை ஜெயம் பெறும் பொழுது அவர் நாமம் மகிமைப்படுகிறது. அதற்காக தான் தேவன் இப்பேற்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா சுகம் அடைகிறார். அவர் சுகம் அடைந்ததும் தேவனுக்கு நன்றி கூடியவராய் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என் தேவனே, அவர் அழுகிறார், தேவனிடத்திலே அழுகிறார், அதை சொல்லி கதறுகிறார். என் தேவனே, என் ஆயுசு நாட்கள் முடிவதற்கு முன்னமே என் ஆயுசை பாதாளத்திலே அழியும்படி என்னை நீர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க பார்த்தீரே என்று சொல்லுகிறார். இந்த பூமியில ஜீவிக்கிற இந்த பூமிக்குள்ள என் பெயர் இல்லாமல் அறுத்து போட பண்ணக்கூடியவராயிருந்தீரே சுவாமி. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் அங்கும் இங்குமாய் கூடாரத்தை போட்டு கூடாரத்தை அவர் தகர்த்துகிறதை போல என்னை இந்த பூமியிலிருந்து தகர்த்தி போட நினைத்தீரே தேவா. சிங்கத்தை போன்று என் எலும்புகளை உடைக்க செய்ய சிங்கம் போல என் எலும்புகள் உடைக்கக்கூடியதா இருந்ததே. என் ஆயுசு நாட்கள் விடிவதற்கு முன்னமே முடியக்கூடியதா இருந்தது. ஆதலால் நான் இரவு முழுவதும் உன்னிடத்திலே ஜெபித்து கொண்டு கண்ணீரோடு இருந்தேன் சுவாமி. அடைக்கலான் குருவியின் முட்டை உடைந்து போவதை போன்று என் வாழ்வு உடையக்கூடியதா இருந்தது. தகைலான் குருவியை போல் நான் கூவினேன், புறாவை போல நான் புலம்பினேன். தேவரே, நீர் என் காரியத்தை நினைத்தருளும், என் மேல் இறங்கும் என்று இங்கே எசேக்கியா ராஜா அழுவதை நாம் பார்க்கிறோம். என் வாழ்க்கையிலே மரணம் என்பது மிகவும் கசப்பான அனுபவமாயிருக்கிறதே என்று தேவனிடத்தில் அவர் கதறி அழுகிறார். அப்பொழுது கர்த்தாவே, மனிதர்களுக்கு ஜீவனை தரக்கூடியவர் நீர்தானே, நீர் என் உயிரை காப்பாற்றினீர், என்னை நீர் குணமாக்கி வாழ வைத்திருக்கிறீர். என் வாழ்நாட்களில் எல்லாம் சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. ஆனாலும் நீர் என்னை நேசித்ததினால் அழிவின் குழியில இருந்து என்னை விடுவித்து மீட்டு கொண்டீர். தேவரே, பாதாளம் உம்மை துதிப்பதில்லை, மரணம் உம்மை போற்றுவதில்லை. குழியிலே இறங்குபவர்கள் உன் சத்தியத்தை சொல்லி தியானிப்பதில்லையே தேவா. நீர் எனக்கு ஜீவனை மீண்டும் கூட்டி கொடுத்ததற்காய் என் உயிருள்ள நாளெல்லாம் நான் உனக்கு உண்மையாகவும் நான் சத்தியத்தின்படியும் உம்மை ஆராதித்து துதிப்பேன் என்று இங்கே எசேக்கியா சொல்லுகிறார். இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம் வாழ்க்கையில வந்திருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட கடினமான அனுபவத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து இருப்போம்.
தேவன் இதை அனுமதித்திருப்பார். எதற்கென்றால் நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த, நமக்குள்ளே நமக்கே தெரியாத சில பெருமைகள், பாவங்கள், தேவனை துக்கப்படுத்தும் காரியங்களை நம்மளை சரி செய்வதற்கு, நம்மை மோல்டு பண்ணுவதற்காக இதை அனுமதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். நம் சரீரத்தில் இருக்கிறோம், அவர் ஸ்பிரிட்ல இருக்கிறார். அதனால் நம் சரீரம் அவருக்கு தேவைப்படுகிறதினால் அவர் வல்லமையை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவர் கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று எல்லாரிடத்திலும் சாட்சி சொல்ல முடியும்? அதற்காக தான் தேவன் இப்பேற்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இங்கே எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில கூட தேவன் இப்பேற்பட்ட காரியத்தை, மரணத்தை கொண்டு வந்து அவர் முன்பே நிறுத்தும் பொழுது அவருக்குள்ள இருந்த சிறிய தவறான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவர் சரி செய்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே போலதான் நம் வாழ்க்கையில கூட எசேக்கியா ராஜாவை போல நம் வாழ்க்கையிலும் கூட ஏதாகிலும் தவறுகளின் நிமித்தம், பெருமைகளின் நிமித்தம், இல்ல தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை தேவன் பயன்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுது நாம் தேவனை முறுமுறுக்காமல், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையான விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் அவர் வல்லமையை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை போல ஜபத்தில் வல்லமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் ஜெயம் பெறும்போது தேவனுடைய நாமம் மகிமை பெறுவது உறுதி. ஆதலால் இப்பேற்பட்ட சூழ்நிலை நம் வாழ்வில் வரும்பொழுது தளராமல், பயப்படாமல், கலங்காமல் நீங்கள் தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக கடவதாக. ஆமென்.